ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நம்மளுடைய சக்தி ஆர்ட்ஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துட்டு வர்றோம். அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா, வீட்டில் இருக்கக்கூடிய இந்த தரித்திரம் அப்படின்னா என்ன, அந்த தரித்திரம் நீங்குவதற்கு என்னெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாது, இந்த தரித்திரம் இருந்தால் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற எல்லாத்தையும் இந்த ஒரே பதிவில் தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக தரித்திரியம் அப்படிங்கிறது வீடு கடை எல்லாத்துக்கும் நம்ம பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தாங்க. அப்படி தரித்திரியம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். ஒரு இடத்துல தரித்திரம் குடிக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, அந்த வீட்டில் எவ்வளவுதான் உழைச்சாலும் பணவரவு வராது, அந்த இடத்துல காசு தங்காது, அந்த இடத்துல இருக்கிறவங்க உடலாலையும் மனசுக்குள்ளேயும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். அப்படி இல்லைன்னா திடீர்னு எதிர்பாராத அளவுக்கு பெரிய துன்பங்களெல்லாம் அவங்களோட வாழ்க்கையில சந்திக்க வேண்டிய நிலை வந்திருக்கும். உங்க வீட்டுல எல்லாருக்கும் ஒரு பெரிய சோம்பேறித்தனம் கூடிக்கொண்டிருக்குன்னே சொல்லலாம். எப்ப பார்த்தாலும் தூக்கம் வந்துட்டே இருக்கும். இது எல்லாத்துக்கும் மேல சண்டை சச்சரவு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை, இது எல்லாமே நிறைந்திருக்க கூடியது. இதைத்தான் தரித்திரம் அப்படின்னு சொல்றோம். இந்த தரித்திரம் யாரோட தொடர்புடையது அப்படின்னா, ஜேஷ்டா தேவி அப்படிங்கிற பெயராலையும் அழைக்கப்படக்கூடிய மூதேவியோட தொடர்புடையதுங்க. இன்னும் சில பேர் மூதேவினாலே தூக்கத்தை மட்டும்தான் தருவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டா, வெறும் உறக்கத்தை மட்டும் தருபவள் மூதேவி அல்ல. நம்ம வீடா இருந்தாலும் சரி, கடையா இருந்தாலும் சரி, வியாபாரம் செய்யற எந்த இடமாக இருந்தாலும் சரி, அந்த இடத்திற்கு தரித்திரத்திற்கு காரணமாக அமைபவள் இந்த மூதேவி. இவள் எங்கிருந்து வந்தவள் அப்படின்னா, பார்க்கடலிலிருந்து பிறந்தவள் இந்த மூதேவி. அமுதம் வேண்டி தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்த போது அதிலிருந்து நிறைய பொருட்கள் வெளிவந்தது. அந்த வெளிப்படுகிற பல பொருட்களோடு சேர்ந்து பல தெய்வ பெண்களும் அதிலிருந்து வந்தார்கள். இப்படி வந்த தெய்வீக பெண்மணிகள்ல மூதேவி முன்னாடி வந்தாள், ஸ்ரீதேவி பின்னாடி வந்தாள். முன்னாடி வந்ததனால் அவளுக்கு முன்னை அப்படின்ற பேரும், பின்னாடி வந்ததால் ஸ்ரீதேவிக்கு பின்னை அப்படின்ற பேரும் வந்தது. ஸ்ரீதேவிக்கு முன்னால் வந்த மூத்த தேவி, அதனால் அவளுக்கு மூதேவி அப்படின்னு பேரு. சிலர் மூதேவி பத்தி பேசினாலே பயப்படுவாங்கங்க. அந்த அளவுக்கு வாழ்க்கையில நிறைய பேரை இந்த மூதேவி கஷ்டப்படுத்தியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஆனால் சிலரை இவள் ரொம்ப விருப்பமாக பிடித்துக் கொள்வாள். யாரை அப்படின்னா, உழைக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாதவர்களை மிக இறுக்கமாக பற்றி கொள்பவள் இந்த மூதேவி. இது ஒரு விஷயம். ரெண்டாவது, அடுத்தவர் வாழ்வதை பார்த்து தன் இயலாமையினாலே வயிறு எறியக்கூடியவர்களை மிக சுலபமாக பற்றி கொள்பவள் இந்த மூதேவி. மூதேவி வாசம் செய்யும் இடங்கள் அப்படின்னே நம்ம முன்னோர்கள் நிறைய இடங்களை குறிப்பிட்டு இருக்காங்க. அப்படி எந்தெந்த இடமெல்லாம் இருக்கு தெரிஞ்சுக்கிட்டா அந்த பக்கமே போக மாட்டோங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஏன்னா அவள் அங்க போக வேண்டிய அவசியமே இல்லைங்க. நாம இருக்கிற இடத்துலயே இதெல்லாம் தேடி வந்துரும். அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இடங்கள்லாம் அமைஞ்சிருக்கு. என்னென்ன இடங்கள் அப்படின்னா, அதுக்கு ஒரு பெரிய பட்டியலே இருக்குங்க. அதுல ரொம்ப முக்கியமான விஷயங்களை இந்த பதிவுல சொல்றேன். அதுல முதலாவது துர்வாடை வீசக்கூடிய இடங்கள், துர்வாசகங்களை பேசக்கூடிய இடங்கள். அது மட்டும் இல்லாம மனசுல வஞ்சகம், பொறாமை, அடுத்தவங்க முன்னேறுவதை பார்த்து பிடிக்காம வயிறெறிகிற குணம் கொண்டவங்க, இந்த மாதிரியான எண்ணங்கள் நிரம்பியவர்கள் இடத்துல. அதுக்கப்புறம் அழுக்கு துணி, கிழிந்த துணி, அழுக்கான இடங்கள், பரட்டை தலை மற்றும் தலைவிரி கோலம், சுத்தமில்லாத இடங்கள், கொஞ்சம் கூட சுத்தமே இருக்காது, நமக்கே பார்த்ததுமே தெரியும் அந்த மாதிரியான இடங்கள், கெட்ட வார்த்தைகள் பேசுறது, வீண் வம்பு சண்டைகளுக்கு போவது, பிறரை பழித்து கூறிக்கொண்டே இருப்பவர்கள், குறை சொல்பவர்கள், எதையாவது நினைத்து புலம்பிக் கொண்டே இருப்பவர்கள், அடுத்தவர்கள் பயன்படுத்திய ஆடைகளையும் காலணிகளையும் நாம் பயன்படுத்தும் போதும், இப்படியே ஒரு நீண்ட பட்டியலையே சொல்லலாங்க. அருவருக்கத்தக்க செயல்கள் என்னவெல்லாம் இருக்கிறதோ அவள் அனைத்திலையும் வாசம் செய்பவள் இந்த மூதேவி. இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயமா நினைச்சிருப்பீங்க. ஆனா இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா அப்படின்னா, இப்போ ஒரு வீடை எடுத்துக்கோங்க. இந்த வீட்டுல எங்க துணியை போட்டு வைக்கணுமோ அங்க மட்டும்தான் துணியை போட்டு வைக்கணும். சிலர் பேர் வீட்டுக்குள்ள போய் பாருங்க, எங்க பார்த்தாலும் ஒரே துணியா கிடக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, சில பேருக்கு துணியை கதவுல தொங்க விடுற பழக்கம் இருக்கும். கதவுலையோ நிலைவாசல்லையோ துணியை தொங்க போடுவதுங்கிறது போடவே கூடாதுங்க. எப்பயுமே நிலைவாசல்ல மகாலட்சுமி குடியிருப்பாள். எந்த வாசக்கதவா இருந்தாலும் சரி, அதுக்கு மேல அந்த அழுக்கு துணியை போடுறது. இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், வீட்டுக்குள்ள கொடி கட்டி சில பேர் துணியை காய போடுற பழக்கம் இருக்கும்.
இந்த மாதிரி கொடியை கட்டிட்டு அதில் அழுக்கு துணியை தொங்க விடுறது, அப்புறம் போகும்போதும் வரும்போதும் அந்த அழுக்கு துணி நம்ம தலையில் தட்டிட்டு இருந்துச்சுன்னா மூதேவி வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக அவங்க மேலே உட்காந்துக்குவாங்க. ஏன்னா அவளுக்கு பிடிச்சதே இந்த அழுக்கு துணி தானே. அதனால் எப்போவுமே ஒன்றை ஞாபகம் வச்சுக்கோங்க, வீட்டில் தாய்மார்கள் இதை கண்டிப்பாக செய்யுங்க. குளிச்சுட்டு போடுற துண்டாக இருந்தாலும் சரி, அது யாரோட தலையிலையும் தட்டுற மாதிரி தொங்க விடவே கூடாது. அழுக்கு கூட அப்படின்னு ஒன்று வச்சுக்கோங்க, எல்லாரோட அழுக்கு துணியும் அங்கே தான் கிடக்கணும். அதையுமே நிறைய சேர்த்து வைக்க கூடாது, 2 நாளைக்கு மேல இருக்கக்கூடாது. அப்பப்ப துவைச்சு வச்சிருங்க. இன்னும் சிலருக்கு ஒரு கேள்வி இருக்கும், எங்க வீடு ரொம்ப சின்ன வீடு தாங்க, வசதி இல்லாத வீடு தாங்க, வீட்டுக்குள்ளதான் நாங்க துணியவே காய போடுறோம், அப்ப இந்த மாதிரி தலையில தட்டதானே செய்யும், நாங்க என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, கவலையே படாதீங்க, இரவு படுக்கும் போது காய போடுங்க, காலையில எழுந்தவுடன் அதை மடிச்சு வச்சிருங்க. சின்ன இடம் பெரிய இடம் அப்படிங்கிறது ஒரு விஷயமே கிடையாது, அதை நம்ம எப்படி பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். அதே மாதிரி வீட்டுக்குள்ளேயே நகங்களை வெட்டி போடக்கூடாது. உடைந்த கடிகாரங்களையோ கண்ணாடியையோ வீட்டில் வைக்க கூடாது. அதே போல ஓடாத கடிகாரங்களையும் வைத்துக் கொள்ளக்கூடாது. வீடை கூட்டும் போது குப்பைகளை மூலையில ஒதுக்கி வைக்க கூடாது, அதை அப்பப்ப அள்ளிடணும். குப்பைகளையும் 2 நாளுக்கு மேல் வீட்டில் சேர்த்து வைக்க கூடாது. இன்னொரு முக்கியமான விஷயம், வீட்டின் மூலைகள்ல நம்மளுடைய தலைமுடி சுற்றி கொண்டிருக்கும் சில வீடுகள்ல அந்த மாதிரி சுத்தக்கூடாது, நல்லா பார்த்து சுத்தம் செய்து விடுங்கள். இன்னும் சில பேருக்கு விளக்கமாற சாத்தி வைக்கிற பழக்கம் இருக்கும், அந்த மாதிரி செய்யக்கூடாது, வீட்டின் ஓரத்துல போட்டு வைங்க. இதெல்லாம் ஹால் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஓரளவு சொல்லிட்டேன். அடுத்ததாக சமையல் அறைக்கு வாங்க. இந்த சமையல் அறைக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, பல பேர் வீடுகளில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நிதர்சனமான விஷயம், எடுத்த பொருள் விழுந்த பொருள் எல்லாம் அதே இடத்துல கிடக்கும். நம்ம யூஸ் பண்ற மளிகை ஜாமான்கள் பொருட்கள்லாம் ஒரு பக்கம் திறந்து கிடக்கும், தயிர் ஒரு பக்கம் திறந்துருக்கும். அப்புறம் சொல்லவே வேணாங்க, நேத்து சமைச்சது முந்தா நாள் சமைச்சது அப்படின்னு டப்பாவா வச்சு மூடி வச்சு இதுல இன்னும் சிலது கெட்ட வாசனை கூட வர ஆரம்பிச்சிருக்கும். எல்லாத்துக்கும் மேல அடுப்பை தொட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்படியே பிசுன்னு இருக்கும். இன்னும் சில வீட்டுல பாத்தீங்கன்னா எச்சில் பாத்திரங்களை அப்படியே காய விட்டு அப்படியே போட்டு வச்சிருப்பாங்க, அந்த மாதிரி போடவே கூடாதுங்க. இந்த மாதிரியான இடங்கள்லாம் மகாலட்சுமி நிச்சயமா தங்க மாட்டா அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. பெண்கள் எப்பவுமே அடுப்படியை ரொம்ப சுத்தமா வச்சுக்கணுங்க. எப்பவுமே சரி, ஒரு பொருளை எடுக்கிறீங்க அப்படின்னா அதை எடுத்த இடத்துல கரெக்டா வச்சிருங்க. அது இல்லாம அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. இதை எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, காலையில எந்திரிச்சதும் நம்மளுடைய சமையலறை ரொம்ப மங்களகரமா இருக்கணும். எச்சில் பாத்திரம் பிசுப்பான அடுப்பு இந்த மாதிரி இல்லாம சுத்தமா இருக்கணும். காலையில எழுந்ததும் முதலாக அடுப்பை மங்களகரமா பத்த வைக்கணும். அப்படி இருந்தது என்று சொன்னால் அந்த வீட்டில் அன்னத்துக்கு குறை என்பதே இருக்காது. இல்லனா அந்த அழுக்கான சமையலறையில யார் வாசம் செய்வா? மகாலட்சுமியா வாசம் செய்வாங்க? அவங்க அக்கா தானே இருப்பாங்க. அடுத்ததாக பூஜை அறைக்கு வாங்க. அடிக்கடி பூஜை அறையை துடைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்காக வருஷத்துக்கு ஒரு தடவை ஒட்டடை அடிச்சுக்கலாம், வருஷத்துக்கு ஒரு தடவை சாமி படங்களை எல்லாம் தொடச்சு வச்சுக்கலாம் அப்படின்னு விட்டுருவாங்க சில பேர். ஆனா அப்படி செய்யவே கூடாதுங்க. அடிக்கடி துடைக்க கூடாது, உண்மைதாங்க. ஆனா மாதத்திற்கு ஒரு முறையாவது எல்லா படங்களையும் எடுத்து சுத்தம் செஞ்சு வைங்க. மாதத்திற்கு ஒரு முறை சுத்தம் செஞ்சு பூஜை அறையில நல்ல வாசனையான திரவியங்கள் எல்லாம் வைங்க. பூஜை அறைக்குள்ள நுழைஞ்சாலே அப்படியே கமகமன்னு இருக்கணுங்க. இன்னும் ஒரு சில பேர் பூஜை அறையில பாத்தீங்கன்னா உடஞ்ச சாமி படங்கள் எல்லாம் அப்படியே வச்சிருப்பாங்க. காய்ந்த பூக்கள் எல்லாம் அப்படியே இருக்கும். இன்னும் சில பேர் காஞ்ச பூக்கள் எல்லாம் சேர்த்து ஒரு இடத்துல குமிச்சு வச்சிருப்பாங்க. அப்புறம் இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா விளக்குல எண்ணெய் ஊத்துறேன்னு சொல்லி அதை அப்படியே சுத்தி சிந்தி, இன்னும் விபூதி சந்தனம் குங்குமம் இதெல்லாம் அள்ளும் போது பாத்தீங்கன்னா அப்படியே செதறி போயிருக்கும். பூஜை அறைனாலே ரொம்ப சுத்தமா வச்சிருக்கணுங்க. அதே மாதிரி விளக்கு ஏத்துறோம் அப்படின்னா விளக்கையும் நல்லா சுத்தமா வச்சிருக்கணும். ஏத்துற விளக்கு சுத்தமா இருக்கிறது ரொம்ப அவசியம். இந்த பிசுப்பு எண்ணெய் இதெல்லாம் ஆகவே ஆகாதுங்க. சாமி கும்பிட்டோம் அப்படின்னாலே மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்கணும் நம்மளுடைய பூஜை அறையில. அடுத்ததாக படுக்கை அறைக்கு வாங்க. முதல்ல படுக்கை பகலில் விரித்தாலே தரித்திரியம் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க. இந்த காலத்துல இந்த சுருட்டுற படுக்கையெல்லாம் இல்லைங்க. பாய்னா சுருட்டி வச்சிடலாம். எங்க இருந்து பெட்டை நம்ம சுருட்ட முடியும்? காலையில எழுந்த உடனே நம்ம விரிச்சு படுத்தது போத்துனது இந்த தலகாணி எல்லாத்தையும் கரெக்டா அடுக்கி வச்சிடணுங்க. அதுதான் வேலை எல்லாத்துக்கும். இன்னும் சில பேர் கிளம்புற அவசரத்துல நம்ம துவத்தின துண்டை கூட அப்படியே பெட்ல போட்டுட்டு போற பழக்கம் இருக்கும். பெட்ஷீட் பாத்தீங்கன்னா அப்படியே விரிச்சே கிடக்குங்க. இந்த மாதிரியான இடங்கள்ல மகாலட்சுமி வாசமே செய்ய மாட்டாங்க. இதெல்லாம் நம்ம வீட்டு சின்ன குழந்தைங்களுக்கும் நீங்க கத்து கொடுக்கணுங்க. முதல்ல எந்திரிச்சதும் நீ உன்னுடைய தலகாணி போர்வையை அழகா மடிச்சு வை, அதுக்கப்புறம் உன்னுடைய கடமையை செய் அப்படின்னு நம்ம வீட்டு பெரியவங்க சொல்லி கொடுங்க. படுக்கை அறையும் இந்த மாதிரி சுத்தமா வச்சுக்க பழகுங்க. அடுத்ததாக கழிவறை. வீடையே இவ்வளவு சுத்தமா வச்சிருக்கணும்னு சொல்றோமே, அப்ப கழிவறையை எந்த அளவுக்கு சுத்தமா வச்சிருக்கணும்னு பாருங்க. ஏனென்றால் மூதேவி அதிகமாக வாசம் செய்யக்கூடிய இடம் இந்த இடம்தான். பகல் நேரங்களில் வெயிலில் காய விடுங்கள். நோய் கிருமிகள் அண்டாது வாசனை திரவியங்கள்
அப்பப்போ தொளிங்க. இப்படி நம்ம வீட்டில் உள்ள எல்லா இடங்களையும் தூய்மையாக வைத்துக் கொள்வது என்பது அவசியம். ரொம்ப முக்கியமான விஷயம், வீடு இருட்டடைய போடாம வெயில் அல்லது சூரிய வெளிச்சம் நல்லா வீட்டுக்குள்ள வர்ற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி வீடுகள்ல ஒட்டடை தூசிகள்ல அப்பப்போ சுத்தம் செய்திடணும். 6 மணிக்கு மேல வீடு கூட்டுறதையும் குப்பையை வெளியே கொட்டுறதையும் தவிர்க்கணும். எப்போ பார்த்தாலும் சுத்தம் செஞ்சுட்டே இருக்கணும், தொடச்சிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை. உங்களால் எப்போ முடியுமோ அதை எந்த நேரத்தில் செய்யணுமோ அதை கரெக்டாக செஞ்சு முடிச்சிருங்க. அதே மாதிரி தாங்க தொழிலும். நம்ம எந்த தொழில் செய்கிறதா இருந்தாலும் சரி அந்த இடம் நல்லா சுத்தமாக வச்சுக்கணும். உதாரணத்துக்கு ஒரு பலசர கடையை எடுத்துக்கோங்க. எந்த பொருள் எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த பொருள் அந்த இடத்துல இருக்கணும். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சூப்பர் மார்க்கெட்டே எடுத்துக்கோங்க. அரிசி வகைகள்லாம் ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க, பருப்பு வகைகள்லாம் ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க, எண்ணெய் வகைகள்லாம் ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி நாம் செய்கிற தொழிலில் நாம் எந்தெந்த பொருளை எந்த இடத்துல அடுக்கி வைக்கணும் அப்படின்னு நல்லா அடுக்கி வைங்க. அப்படியே கடைகளில் பார்த்தாலே நம்ம அந்த பொருளை வாங்கணும் அப்படின்ற அளவுக்கு கடையே லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்ததாக இருக்கணும். சம்பந்தமே இல்லாமல் எல்லா பொருட்களும் மாறி மாறி இருந்தால் நம்ம அந்த கடைக்கு போகணும்னா பொருள் வாங்கணும்னே தோணாதுங்க. இது எந்த கடையாக இருந்தாலும் பொருந்தும். துணி கடையாக இருந்தாலும் சரி, நகை கடையாக இருந்தாலும் சரி, எல்லா கடைக்கும் இது பொருந்தும். இதற்கு பிறகு எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமானது தனி மனித சுத்தம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. இப்போ ஒரு பெண் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஒரு பெண் எப்படி இருக்கக்கூடாது, தலைவிரி கோலத்தோட இருக்கவே கூடாது. ஆனா இப்போ உள்ள காலத்துல பாருங்க, ஃப்ரீ ஹேர் விடுறதுதான் ஃபேஷன், அதுதான் அழகு அப்படின்னு நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தலைவாரி பூச்சூடி ஒரு பெண்ணிற்கு அலங்கரித்து பார்த்தால் அதிலும் ஒரு பேரழகு நிறைந்திருக்கத்தான் செய்கிறது. அதிலும் பெண்கள் தலைவிரி கோலத்துடன் யாருக்கும் உணவு பரிமாறவே கூடாது. அன்னம், உப்பு, நெய் இவைகளை கைகளால் யாருக்கும் பரிமாறக்கூடாது. ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, 2 கையால தலைய சொரியக்கூடாது. அழுக்கான முகத்தோட இருக்கக்கூடாது. அழுக்கான துணிகள், கிழிந்த துணிகளை அணியக்கூடாது. இப்போ உள்ள இளம் பெண்களும் இளைஞர்களும் இந்த மாதிரி கிழிந்த உடைகளை அணிவதுதான் ஃபேஷன் அப்படிலாம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா பொதுவாகவே கிழிந்த துணிகளை அணியவே கூடாது. நாம உடை அணிகிறது நேர்த்தியா இருக்கணும். அதனால இதை பெரியவங்க குழந்தைங்களுக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்லுங்க. பெண்கள் பொட்டு வைக்காமல் இருப்பது, வளையல் இல்லாமல் வீட்டில் விளக்கேற்றுவது, காலில் மெட்டி போடாமல் இருக்கிறது, இந்த மாதிரி அமங்கலமா இருக்கிறத தவிர்க்க வேண்டும். முக்கியமா அமங்கலமான வார்த்தைகளை பேசுவதையும் தவிர்க்க வேண்டும். இதை குறிப்பாக பெண்களுக்கு சொல்லியிருக்காங்க. எப்போ பார்த்தாலும் சில பெண்கள் புலம்பிட்டே இருப்பாங்க. அவங்க வீட்டில் அது இருக்கு, எதிர்த்த வீட்டில் அது இருக்கு, நம்ம வீட்டில் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி மற்றவங்களோட வாழ்க்கையை ஒப்பிட்டு எப்போ பார்த்தாலும் புலம்பிக்கிட்டு இருக்க பெண்கள் கிட்ட மகாலட்சுமி வாசம் செய்யவே மாட்டாள். அடுத்தவர்களை குறை கூறுவதை நிறுத்திவிட்டு நாம வாழ்க்கையில எப்படி முன்னேறலாம், நம்முடைய வாழ்க்கையை முன்னேற்றி எப்படி மேலிடத்திற்கு கொண்டு வருவது என்ற தன்னம்பிக்கையோடு வாழும் பெண்மணிகளிடம் மகாலட்சுமி நிறைந்து காணப்படுவாள். அதே போல உங்க வீட்டுல பின்வாசல் இருந்துச்சுன்னா பின்வாசல்லையும் வாசத்தொளிச்சு கோலம் போடணும். பின்வாசல் இல்லாத வீடுகள்ல இது தேவையில்லை. காலையிலும் மாலையிலும் நீங்க வாசத்தொளிச்சு கோலம் போடுறீங்க அப்படின்னா பின்வாசல்லையும் மறக்காம வாசத்தொளிச்சு கோலம் போடுங்க. ஏன்னா இந்த தேவி வந்து போகின்ற வழி பின்வாசல் அப்படிங்கறதுனால பின்வாசல்லையும் வாசத்தொளிச்சு கோலம் போடணும். அடுத்ததாக ஆண்களோ பெண்களோ குழந்தைகளோ யாராக இருந்தாலும் சரி, வீட்டில் தண்ணீர் சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும். தண்ணீர் சிக்கனமாக பயன்படுத்துகின்ற வீட்டில் மகாலட்சுமி நிறைந்து காணப்படுவாள். வீடை நாங்கள் நல்லா சுத்தமாக தான் வச்சுருக்கோம், இருந்தாலும் எங்களுக்கு பணம் தங்கலை, இது ஏதாச்சும் ஒரு சாபமாக இருக்குமா அப்படின்னு கேட்டால், முன்னோர்களுடைய சாபம் தரித்திரமாக நிலைத்திருக்க செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்னோர்களோ அல்லது வேறு யார் மூலமாகவோ வந்த சாபமாக இருந்தாலும் இது நம்மளுக்கு பழிக்கக்கூடிய ஒன்றுதான். இதுல இருந்து எப்படி வெளிவர்றது அப்படின்னு கேட்டா, முதல்ல நம்ம சொன்ன மாதிரி வீடை எல்லாத்தையும் சுத்தமா வச்சுக்கணும். சுத்தமா வச்சதுக்கு அப்புறம் நல்ல தூய்மையான மனதோட மாதந்தோறும் வருகின்ற பஞ்சமி திதி அன்று பஞ்சமி தேவியான வாராகி அம்மனை வழிபட்டு வாருங்கள். நம்ம வீட்டு பூஜை அறையில வாராகி அம்மனை நினைச்சு 5 தீபங்கள் ஏற்றி வழிபடணும். பஞ்சம் அப்படின்னா 5. பஞ்சமி திதிக்கான நேரத்தை கேலண்டர்ல பார்த்துக்கோங்க. இரவு வர இருந்துச்சு அப்படின்னா மாலை 6 மணிக்கு கும்பிடலாம். அதே மதியமோ காலையே முடிந்துவிடும் என்றால் காலை 6 மணிக்கு வழிபட வேண்டும். அதாவது சூரிய உதயத்திற்கு முன் அல்லது சூரிய உதயத்திற்கு பின் வழிபட வேண்டும். பஞ்சமி தேவிக்கு 5 விளக்குகள் ஏற்றி, அதாவது நெய்யிலோ அல்லது நம்ம சாதாரணமாக ஊற்றக்கூடிய எண்ணெயிலோ கூட விளக்கேற்றுங்கள். பூஜை அறையில் இந்த 5 விளக்குகளை ஏற்றி மனதார பஞ்சமி தேவியை வேண்டிக் கொண்டு, எங்கள் வீட்டில் குடிக்கொண்டிருக்கும் இந்த
இந்த தரித்திரத்தை விளக்க வேண்டும் அப்படின்னு வேண்டிட்டு நம்மளுடைய இஷ்ட தெய்வங்களையும் வேண்டிக்கலாம். மேலும் இதற்கு ஒரு எளிமையான பரிகாரம், கோவிலுக்கு திரு அழகு வாங்கி கொடுத்து நம் வீட்டில் உள்ள தரித்திரத்தை விளக்க முடியும். திரு அழகு அப்படின்னா வேற ஒண்ணும் இல்லைங்க, விளக்கமாறு தான். வீட்டுல விளக்கமாறு அப்படின்னு சொல்லலாம். ஆனா கோவில்ல விளக்கமாறு, துடைப்போம், சீமாறு அப்படின்லாம் சொல்லக்கூடாது. திரு அழகு பரிமாறுதல் அப்படின்னு தான் சொல்லணும். கோவிலை சுத்தம் செய்வதற்கு கண்டிப்பா இந்த திரு அழகு தேவைப்படும். வீட்டுல ரொம்ப இந்த பிரச்சனையால பாதிக்கப்பட்டவங்க ஒரு 5 or 10 விளக்கமாறு மொத்தமா வாங்கி அதை கொண்டு போய் கோவில்ல கொடுத்து உழவார பணிகளுக்கு இதை பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு ஆலயங்கள்ல கொடுத்தா வீட்டில் இருக்கக்கூடிய அந்த தரித்திரம் என்பது விலகி மகாலட்சுமி நம் வீட்டில் குடிக்கொள்வாள். இதை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லிக்கிட்டே போகலாங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் தரித்திரம் அப்படிங்கிறத நீக்கி மகாலட்சுமி குடிகொள்வதற்கு வழிபாட்டு முறைகளை நம்மளுடைய பெரியவங்க நம்மளுக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் இது ரொம்ப எளிமையான வழிமுறைகளை தான் இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை நாம் கடைபிடிச்சாலே போதும், நம்ம வீட்டில் தரித்திரத்தை நீக்கி மகாலட்சுமி குடிகொண்டிருக்கக்கூடிய மங்கள இடமாக மாற்றி அமைத்து எல்லா விதமான நன்மைகளையும் வாழ்வில் பெற்று மகிழ்வோடு இருப்போம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து வேறொரு பயனுள்ள தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.